இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றார். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். யூதாஸ் காரியத்தை குறித்ததான வார்த்தை. இயேசுவோடு கூடவே இருந்து பணத்திற்கு ஆசைப்பட்டு 30 வெள்ளிக்காசுக்கு அவன் இயேசுவை காட்டி கொடுத்தாங்கிறது தான் வரலாறு. அவன் ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படியெல்லாம் சிந்தப்பட்டது, எங்கேயெல்லாம் சிந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெத்செமனே தோட்டத்தில் மகா சத்தத்தோடு துயரத்தோடு கண்ணீரோடு அவர் ஜெபம் பண்ணும்போது வியர்வையின் துளிகள் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது. அப்போ இயேசு ரத்தம் சிந்தி, குற்றமில்லாத அந்த ரத்தம் கெத்செமனே தோட்டத்தில் விழுந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு அவருடைய தலையில முள்முடி சூட்டினார். அந்த முற்கள் அழுத்தினதுனால அதிலிருந்து வந்ததான ரத்தம் அவருடைய முகத்திலிருந்து என்ன செய்தது, தலைப்பகுதியிலிருந்து அப்படியே வடிந்தது. அப்ப சிலுவைக்கு போகிறதற்கு முன்பு முள்கிரீடம் சூட்டப்பட்டதினால் அவருடைய குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்பட்டது. அது மாத்திரமல்ல, சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி அவரை வாரினால் அடித்தார். அந்த வாரினால் அவர்கள் அடித்த போது 39 அடிகள், ஒரு வாரில் 12 இலைகள் இருக்குன்றார். அப்ப கிட்டத்தட்ட 468 இடங்களிலே அவருடைய உடல் பிக்கப்பட்டு அந்த இடங்களில் எல்லாம் ரத்தம் பீரிட்டு பாய்ந்தது. அப்ப சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாகவே முதுகெல்லாம் உளப்பட்ட ஒரு நிலத்தை போல அவர் பாதிக்கப்பட்டு காயப்பட்டதுனால ஏராளமான ரத்தம் அவர் சரீரத்திலிருந்து வெளியேறி கொண்டே இருந்தது. அது மாத்திரமல்லாமல் அவர் அறையப்பட்ட அந்த சிலுவையில் ஒன்றை அவர் சுமந்து கொண்டே நடந்து போகும்போது அவருடைய தலை முதல் கால் வரைக்கும் இரத்தம் வடிந்து கொண்டே இருந்தது. சிலுவையிலே அவரை கரங்களில் கால்களில் ஆணிகளினால் அடித்தது நிமித்தம் அவருடைய உடலில் உள்ள இரத்தங்கள் எல்லாம் வெளியேறி, இயேசு தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் மரித்த பிறகு அவர் மரித்து விட்டாரா இல்லையா என்பதை சோதித்தறிய ஒரு ஈட்டியை எடுத்து ஒரு போர் சேவகன் அவருடைய விழாவில் ஓங்கி குத்தின போது கடைசியா இருந்த அந்த தண்ணீர் ரத்தம், ஏன்னா இருதயத்துல தான் எல்லா இடங்களுக்கும் ரத்தம் பாயுது, அந்த ரத்தம் கொஞ்சமா இருந்த அந்த ஒரு சொட்டு ரத்தம் கடைசி வெளியே. அப்ப அவருடைய குற்றமில்லாத ரத்தம் ஏன் சிந்தப்பட்டதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே என்று மனம் வருந்தின இந்த யூதாஸ் மனம் திரும்ப இந்த ரத்தம் உதவியா இருக்கும். அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட இந்த ரத்தம் உதவியா இருக்கும். ஆனா இந்த உண்மை அவனுக்கு தெரியல. இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நான் செய்த இந்த துரோகம் மன்னிக்கப்படும், என்னுடைய பண ஆசையினால் நான் செய்த இந்த தவறு எனக்கு மன்னிக்கப்படும் என்று அவன் மனம் திரும்பி இருந்தால் இயேசு அவனை மன்னிக்கிறார். ஆனா இந்த இரத்தத்தில் உள்ள மேன்மையை, இந்த இரத்தத்தில் உள்ள வல்லமையை அவன் அறியாமல் இருந்ததுனால தன்னுடைய உயிரை அவன் மாய்த்து கொண்டான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தால், எப்பேற்பட்ட பாவம் அவர்கள் செய்திருந்தால், குற்றமில்லாத இயேசுவின் இரத்தம் அந்த நபர்களையும் அவர்கள் செய்த பாவங்களையும் சுத்திகரித்து மன்னித்து ஏற்றுக்கொள்ள வல்லமை உள்ளதாக இருக்கிறார். இயேசு இன்றைக்கும் மன்னிப்பதற்கு அவர் தயவு உள்ளவராக இருக்கிறார். ஆகவே யாராவது குற்ற உணர்வோடு நான் செய்த அந்த தவறு மன்னிக்கப்படுமா என்கிற ஒரு பெரிய கேள்வியோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள், இந்த குற்றமில்லாத இரத்தம் உங்கள் குற்றங்களை மன்னிப்பதற்குத்தான், உங்கள் குற்ற மனசாட்சியிலிருந்து உங்களை விடுவிப்பதற்குத்தான் சிந்தப்பட்டிருக்கிறது. இதை நீங்க முதல்ல விசுவாசிங்க. தவறான முடிவுகளை எடுக்காதீங்க. குற்ற மனசாட்சி நிமித்தம் உங்க உயிரை மாய்த்து கொள்ள நீங்க முயற்சி செய்யாதீங்க. உங்களுக்குள்ள நீங்க செய்த தவறை நிமித்தம் உண்டாகிற எண்ணங்கள் உங்களுடைய சுக வாழ்வை, உங்களுடைய ஆசீர்வாதங்களை முடக்கி போட இடம் கூடாதிருங்கள். மனம் வருந்துவது மாத்திரம் முக்கியம் அல்ல, மனம் திரும்புவதுதான் முக்கியம். இந்த யூதாஸ் மனம் வருந்தினான், ஆனால் மனம் திரும்பவில்லை. ஆகவே மனம் திரும்புதலுக்கு இயேசுவின் ரத்தம் பாவத்தை மன்னிக்க அது நீதி உள்ளதா இருக்கிறது, அது அதிகாரமுடையதா இருக்கிறது. அதை விசுவாசித்து
இந்த இரத்தத்தினால் உண்டாகும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரலோக தேவனே, உடைய இரத்தத்தில் உள்ள மேன்மையை ஜனங்கள் உணர்ந்து கொள்ள உதவிச்சு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.